வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 6ல் போன கிளாஸில் மைக்ரோபயாலஜிங்கிற டாப்பிக்கில் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் கல்ச்சர் மீடியா பார்த்தோம். தென் அப்ளிகேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியா அண்ட் தென் லிமிடேஷன்ஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம் அண்ட் தென் அதை பர்டிகுலராக அந்த மீடியம் எந்த பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த மீடியம்னா என்ன, சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல்னால் என்னென்ன மாதிரியான பர்டிகுலர் பர்பஸ்க்கு என்னென்ன மாதிரியான மீடியம் இப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்தோம். தென் இந்த கல்ச்சர் மீடியா ஒரு பியூர் ஸ்ட்ரெயின், ஒரு சுத்தமான ஒரு பாக்டீரியல் காலனி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மீடியம் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த கல்ச்சர் மீடியா நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயினை நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அண்ட் தென் இது தவிர குரூப் ஆஃப் காலனியாக ஒரு சில பாக்டீரியாவை நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான இப்போ ஒரு டிசீஸை நம்ம என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு மீடியம் நமக்கு அந்த மீடியத்தில் அதை வளர வச்சா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது எந்த பர்டிகுலர் பாக்டீரியா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்காகவுமே பாக்டீரியா கல்ச்சர் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த கல்ச்சர் மீடியாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ப்ராப்பரான ஸ்கில் இருக்கிறவங்க அண்ட் தென் அதில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக ஒரு சில மீடியம் அண்ட் தென் என்னென்ன பாக்டீரியாவை அது ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பஃபர்ட் சார்கோல் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மீடியம். சரியா? பஃபர்ட் சார்கோல் கறி அந்த இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் லெஜியோனெல்லா ஸ்பீஷிஸ். அப்போ லெஜியோனெல்லா ஸ்பீஷிஸ்க்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, பஃபர்டு சார்கோல் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. தென் பஃபர்டு கிளிசரால் சலைன், பஃபர்ட் கிளிசரால் சலைன் மீடியம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்டீரியல் ஐசோலேஷனுக்கும் எதுக்காக பர்டிகுலர் அப்படின்னா ஆரோமோனாஸ் ஸ்பீஷிஸ் அண்ட் தென் வைரஸ், இது ரெண்டுக்குமே என்ன பண்ணுறாங்க, பாக்டீரியாவில் ஆரோமோனாஸ்க்கும் வைரஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த பஃபர்டு கிளிசரால் சலைன் யூஸ் பண்ணுறாங்க. தென் பர்கோல்டீரா கெப்பாஷியா செலக்டிவ் அகார் இந்த மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிலஸ் செப்பாஷியா அப்படிங்கிற பாக்டீரியாவை பர்டிகுலராக ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? பர்கோல்டீரியா கெப்பாஷியா செலக்டிவ் அகார் மீடியம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கேம்ஃபைலோபாக்டர் பிளட் அகார் மீடியம். ஸோ இப்போ இந்த கேம்ஃபைலோபாக்டர் பிளட் அகார் மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷிஸ். அப்போ இந்த கேம்ஃபைலோபாக்டரோட ஸ்பீஷீஸில் எதை ஐசோலேட் பண்ணுறதுனால நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும், இந்த கேம்ஃபைலோபாக்டர் பிளட் அகார் மீடியத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பஃபர்டு, அப்போது லெஜியோனெல்லா ஸ்பீஷீஸ்க்கு பஃபர்டு சார்கோல், ஆரோமோனாஸ்க்கு பஃபர்டு கிளிசரால் சலைன், தென் பேசிலஸ் கெப்பாஷியாவுக்கு பர்கோல்டெரியா கெப்பாஷியா செலக்டிவ் அகார், தென் கேம்ஃபைலோபாக்டருக்கு கேம்ஃபைலோபாக்டர் பிளட் அகார். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா கேம்ஃபைலோபாக்டர் தயோக்ளைகோலேட் மீடியம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கேம்ஃபைலோபாக்டர் தயோக்ளைகோலேட் அகார் மீடியம். தென் நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரிமைடு அகார். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சூடோமோனாஸ் ஏரிஜினோசா. சூடோமோனாஸ் ஏரிஜினோசா ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரிமைடு அகார் மீடியம் என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன். அப்போ இந்த மீடியத்தில் வளர்ந்துச்சு அப்படின்னா அது எது, இந்த சூடோமோனாஸ் எரிஜினோசாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. தென் சார்கோல் செலக்டிவ் மீடியம் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் கேம்ஃபைலோபாக்டர். ஸோ சார்கோல் செலக்டிவ் மீடியமும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பீஷீஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால அதில் பர்டிகுலராக ஒரு சில ஸ்பீஷீஸ் என்ன ஆகும், இந்த சார்கோல் செலக்டிவ் மீடியத்தில் அதை செலக்ட் பண்ணி வளரும். சரியா? தென் கேம்ஃபைலோபாக்டர் சார்கோல் டிஃப்ரென்ஷியல் அகார் சிசிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஃபார்மில். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபுல் ஃபார்மாக கேட்காம ஷார்ட்டாக சிசிடின்னு கொடுத்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேம்ஃபைலோபாக்டர் ஃப்ரம் ஸ்டூல் ஸ்பெசிமன். ஸோ அப்போ நான் மோஷன் ஏதாவது டெஸ்ட்டுக்கு இப்போ யாருக்காவது டிசீஸ் இருக்கலாம், ஸோ அவங்களோட அந்த மோஷனை டெஸ்ட் பண்ணுறப்போ அதில் கேம்ஃபைலோபாக்டர் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது, கேம்ஃபைலோபாக்டர் சார்கோல் டிஃப்ரென்ஷியல் அகார் மீடியம். சரியா? இப்போ கேம்ஃபைலோபாக்டர்லேயே கேம்ஃபைலோபாக்டர் தயோக்ளைகோலேட் மீடியமும் யூஸ் பண்ணுறாங்க. சூடோமோனாஸ் எரிஜினோசாக்கு சென்ட்ரிமைடு அகார் யூஸ் பண்ணுறாங்க. கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸ் வேறு ஸ்பீஷீஸ்க்கு சார்கோல் செலக்டிவ் மீடியம் அண்ட் தென் கேம்ஃபைலோபாக்டர் அந்த ஸ்டூல் ஸ்பெசிமனுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, கேம்ஃபைலோபாக்டர் சார்கோல் டிஃப்ரென்ஷியல் அகார். சரியா? நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரி பிளையர் டிரான்ஸ்போர்ட் மீடியம். கேரி பிளையர்
டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா வந்து என்ன வந்து சர்வைவல் ஆஃப் என்ட்ரிக் பாக்டீரியல் பேத்தோஜன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த இப்போ சர்வைவல் ஆஃப் என்ட்ரிக் இப்போ பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு அது சர்வை பண்ணி வளரணும் அப்படின்னா வந்து கேரிப்ளரி மீடியம் தான் என்ன ஆகும் யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து செஃபோபெராசோன் வான்கோமைசின் ஆம்ஃபோடெரிசின் பி மீடியம்ங்கிற மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் ஆஃப் கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸ். கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த செஃபோபெராசோன் வான்கோமைசின் ஆம்ஃபோடெரிசின் மீடியம் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து செப்சுலோடின் இர்கசான் நோவோபயோசின் அதான் சிஏஎன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க சிவிஏன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஏஎன் அப்படிங்கிற மீடியம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எர்சீனியா என்ட்ரோகொலிட்டிகா. எர்சீனியா என்டரோகொலிட்டிகா. ஓகேவா? ஸோ இப்போ சிவிஏன்னு ஷார்ட் ஃபார்ம்லேயும் கேட்கலாம். இப்போ சிவிஏ வந்து எதுக்கு கேம்ஃபைலோபாக்டருக்கு, சிஏஎன் எதுக்கு எர்சீனியா என்ட்ரோகொலிட்டிகாக்கு. ஸோ அடுத்த மீடியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சாக்லேட் அகார் மீடியம். ஸோ இப்போ இந்த சாக்லேட் அகார் மீடியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இன்க்ளூடிங் ஃபாஸ்டிடியஸ் ஸ்பீஷீஸ். ஃபாஸ்டிடியஸ்னால் என்னது ஸ்பீடாக வளரக்கூடிய பாக்டீரியாவை தான் என்னென்னு சொல்லுவோம் ஃபாஸ்டிடியஸ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் எதெல்லாம் பாருங்கள் நைசரியா அண்ட் ஹீமோஃபிலஸ். இது ரெண்டுக்குமே எதை யூஸ் பண்ணுறாங்க சாக்லேட் அகார் மீடியம் நைசரியா அண்ட் ஹீமோஃபிலஸ். அடுத்தது பாருங்கள் சாப்டு மீட் குளுக்கோஸ் பிராத். சாப்டு மீட் குளுக்கோஸ் பிராத் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூஸ்டு டு ஐசோலேட் கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் சரியா ஃப்ரம் மிக்ஸ்டு பாக்டீரியல் குரோத். அப்போ நிறைய பாக்டீரியா இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஆன் தட் டைம் வி ஹாவ் டு யூஸ் சாப்டு மீட் குளுக்கோஸ் பிராத். இந்த பிராத் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அங்கே கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் மட்டும் வளரும். ஸோ அப்போ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் வி கேன் ஐசோலேட் ஃப்ரம் த பிராத். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஹெச்ஆர்ஓ மகர் மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஈகோலை அண்ட் சால்மோனல்லா. ஸோ இப்போ ஃபுட் வேஸ்ட்டு கெட்டுப்போன ஃபுட்டுலலாம் வந்து என்ன ஆகும் சால்மோனல்லா அண்ட் ஈகோலை இதில் இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கொலம்பியா அகார் வித் 5% ஷீப் பிளட். அந்த கொலம்பியா அகார் மீடியத்தில் என்ன பண்ணுறாங்க ஷீப்போட பிளட்டை வந்து 5% சேர்க்குறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஹெல்ப்ஃபுல் இன் த ஐசோலேஷன் ஆஃப் ஏரோமோனாஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது சரியா. ஸோ கொலம்பியா அகார் வித் 5% ஷீப் பிளட். ஓகே. அப்போ நைசரியா அண்ட் ஹீமோஃபிலஸ்க்கு வந்து சாக்லேட் அகார், கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் வந்து சாப்டு மீட் குளுக்கோஸ் பிராத், ஈகோல் அண்ட் சால்மோனல்லா வந்து சிஹெச்ஆர்ஓ அகார் மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஏரோமோனாஸ்க்கு கொலம்பியா அகார் வித் 5% ஷீப் பிளட். அடுத்தது சைக்ளோசிரின் செஃபோடிக்சின் ஃப்ரக்டோஸ் அகார் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா வந்து யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் ஆஃப் சி டிஃபிசில் அப்படிங்கிற பர்டிகுலர் பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் சிஸ்டின் ஆல்புமின் பிராத் வித் 20% கிளிசரால். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஸோ ஹெலிகோபாக்டர் பைலோரியை கல்டிவேட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்கு ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் மைக்ரோபாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க டுபோஸ் ட்வீன் ஆல்புமின் பிராத் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. சைக்ளோசெரின் செஃபோடிக்சின் ஃப்ரக்டோஸ் அகார் வந்து டிஃபிசிலை கல்டிவேட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரி கல்டிவேட் பண்ணுறதுக்கு சிஸ்டின் ஆல்புமின் பிராத் வித் 20% கிளிசரால் யூஸ் பண்ணுறாங்க. தென் மைக்ரோபாக்டீரியா கல்டிவேட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்கு டுபோஸ் ட்வீன் ஆல்புமின் பிராத் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டின் குளுக்கோஸ் பிளட் அகார். ஸோ அப்போ இந்த சிஸ்டின் குளுக்கோஸ் பிளட் அகார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் ஃப்ரான்சியல்லா ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சிஸ்டின் டெல்லூரிட் பிளட் அகார் மீடியம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூஸ்டு ஃபார் தி டிடெக்ஷன் ஆஃப் அந்த டிஃப்தீரியே சரியா. ஸோ டிஃப்தீரியா ஸ்பெசிமனை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டயக்னோஸ்டிக் சென்சிட்டிவிட்டி அகார். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஃபார் சசெப்டிபிலிட்டி டெஸ்டிங். ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க டயக்னோஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அகார் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிஎன்ஏ டொலுடின் ப்ளூ அகார். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிடெக்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஸ்பீஷீஸ். அப்போ டிடெக்ஷன்னா கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னது
அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேறு பாக்டீரியாவில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ சிஸ்டின் குளுக்கோஸ் அகார் வந்து ஃப்ரான்சியலாக்கு, டிப்தீரியா வந்து சிஸ்டின் டெலூரிட் பிளட் அகாரில் யூஸ் பண்ணுறோம். டயக்னோஸ்டிக் சென்சிட்டிவிட்டி அகார் வந்து எதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து டிஎன்ஏ டொலூடின் பிளி அகாருக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், எலிங்காசன், மெக்கலாஃப், ஜான்சன், ஹாரிஸ் மீடியம். ஸோ இந்த மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கல்டிவேஷன் ஆஃப் லெப்டோஸ்பைரா. ஸோ இப்போ அந்த லெப்டோஸ்பைராவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ட்ரோகாக்கசல் அகார். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து இட் இஸ் சிமிலர் டு பைலெஸ்குலின் அசைட் அகார் அண்ட் பிராத். ஸோ இப்போ இது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து பைலெஸ்குலின் அசைட் அகாரும் அதோட பிராத் அது மாதிரியே தான் என்னாகும் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூசின் மெத்திலின் ப்ளூ அகார். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் என்ட்ரிக் பேத்தோஜென்ஸ் ஃப்ரம் கண்டாமினேட்டட் கிளினிக்கல் ஸ்பெசிமென். ஸோ இப்போ கிளினிக்கல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேட் ஆனதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த யூசின் மெத்திலின் ப்ளூ அகார் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஎஸ்பி கல்ச்சர் சிஸ்டம் 2. ஓகேவா? இஎஸ்பி கல்ச்சர் சிஸ்டம் 2. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு வித் இஎஸ்பி கல்ச்சர் சிஸ்டம் 2 வந்து எதுக்காக அப்படின்னா வந்து மைக்ரோபாக்டீரியல் க்ரோத். சரியா? ஸோ டிடெக்ஷன் ஆஃப் மைக்ரோபாக்டீரியல் க்ரோத் வந்து எங்கே ஏதாவது ஒரு மீடியமில் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோபாக்டீரியல் க்ரோத் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இஎஸ்பி கல்ச்சர் சிஸ்டம் 2 யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக் டெலுரைட் கிளிசைன் பைருவேட் அகார். ஸோ அதை தான் எப்படி கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டா ETGPA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சிமிலர் டு த பயர்ட் பார்க்கர் அகார் பேஸ். அப்போ பயர்ட் பார்க்கர் அகார் பேஸ் மாதிரியே தான் என்னாகும் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் GC அகார் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஐசோலேட்டிங் நெய்செரியா கொனேரியா. ஸோ நெய்செரியா கொனேரியா வந்து என்ன பண்ணுறாங்க, ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த GC அகார் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது தவிர அதர் ஃபஸ்டிடியஸ் ஆர்கானிசம்ஸ், இது தவிர ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய எல்லா மைக்ரோப்ஸையுமே இது என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சச் எதெல்லாம் ஹீமோஃபிலஸ் ஸ்பீஷீஸ் இன்க்ளூடிங் ஹீமோஃபிலஸ் டியூரி அண்ட் என்னது சசப்டிபிலிட்டி டெஸ்டிங் ஆஃப் என்னது அந்த நெய்செரியா கொனேரியா. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, GC அகார் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ESP கல்ச்சர் சிஸ்டம் 2 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோபாக்டீரியல் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ETGPA எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சிமிலர் அது எப்படி இருக்கும், பயர்ட் பார்க்கர் அகார் பேஸ் மாதிரியே தான் என்னாகும் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்செரியா கொனேரியாவுக்கு GC அகார் பேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர ஒரு சில பாக்டீரியாவும் இதில் என்ன ஆகுது, வளருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபாஸ்டிடியஸ் அனரோபிக் அகார் மீடியம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூசோபாக்டீரியம் செலக்டிவ் அகார்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா அனரோபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அனரோபிக்னா என்னது, ஏரோபிக்னா இட் கேன் லிவ் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், பட் அனரோபிக்னா இட் கேன் லிவ் வித்தவுட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமலேயும் கூட என்ன பண்ண முடியும், இதை வளர வைக்க முடியும். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ளெச்சர் மீடியம். இந்த ஃப்ளெச்சர் மீடியம் என்னது, யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் லெப்டோஸ்பைரா. அப்போ லெப்டோஸ்பைராவை ஐசோலேட் பண்ணி க்ரோத் வளர்க்குறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளெச்சர் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃப்ளெக்ஸ் ட்ரான்ஸ் வைரல் அண்ட் கிளாமிடியா டிரான்ஸ்போர்ட் மீடியம். இந்த மீடியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் வைரஸ் அண்ட் கிளாமிடி. ஓகேவா? வைரஸ்க்கும் கிளாமிடியாவை கல்டிவேட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மீடியமாக யூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளெக்ஸ் ட்ரான்ஸ் வைரல் அண்ட் கிளாமிடியா டிரான்ஸ்போர்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே? ஸோ அப்போ லெப்டோஸ்பைராக்கு ஃப்ளெச்சர் மீடியம். ஓகே? அடுத்தது பாருங்கள், GN பிராத். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த GN பிராத் கிராம் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. தென் சால்மோனெல்லா அண்ட் ஷைஜெல்லா, சால்மோனெல்லா ஸ்பீஷீஸும் ஷைஜெல்லா ஸ்பீஷீஸையும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த GN பிராத்தை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹீமோஃபிலஸ் டெஸ்ட் மீடியம் அண்ட் பிராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் சசப்டிபிலிட்டி டெஸ்டிங் ஃபார்
ஹீமோஃபிலஸ் ஸ்பீஷீஸ். ஹீமோஃபிலஸ் ஸ்பீஷீஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஹீமோஃபிலஸ் டெஸ்ட் மீடியத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹார்ட் இன்ஃப்யூஷன் அகார் அண்ட் பிராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, இன்கார்பரேஷன் வித் 5% ஆஃப் ரேபிட் பிளட், இது கூட என்ன பண்ணுறாங்க 5% வந்து ரேபிட் பிளட்டை மிக்ஸ் பண்ணி அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டினோமைசிஸ் பாக்டீரியா வந்து வளர கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஹெக்டோயன் என்ட்ரிக் அகார் மீடியம். ஸோ இது வந்து ஃபெர்மெண்டா சச்சஸ் ஈகோலை, ஈகோலை வந்து எப்படி இருக்கும், எல்லோ பிங்க் சைஜெல்லா ஸ்பீஷிஸ், அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹெக்டோயன் என்ட்ரிக் அகார் மீடியம் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. க்ரீனாக இது வந்து எப்படி இருக்கும், க்ரீன் கலராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். அண்ட் தென் ஒரு சில சால்மோனல்லா ஸ்பீஷிஸையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பெருசாக இதில் தெரியணுங்கிறது ஒன்றும் இல்லை, என்னென்ன மீடியம் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, பர்டிகுலராக எந்த பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா. அடுத்தது பாருங்கள், ஹெமின் சப்ளிமெண்டட் எக் யோக் அகார். சரியா, ஹெமின் சப்ளிமெண்டட் எக் யோக் அகார். ஸோ இது எப்படி இருக்குது, இட் இஸ் சிமிலர் டு நியோமைசின் எக் யோக் அகார். ஸோ அப்போ நியோமைசின் எக் யோக் அகார் மீடியமும் இந்த ஹெமின் சப்ளிமெண்டட் எக் யோக் அகார் மீடியமும் சேம் தான். சிமிலர்னால் அதோட பர்பஸும் சேம் தான், அண்ட் தென் அதோடைய அந்த இன்க்ரீடியன்ஸும் என்ன தான், சேமாக தான் இருக்கும். அடுத்தது கேனாமைசின் வேன்கோமைசின் லேக்டு ஷீப் பிளட் அகார் மீடியம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபாஸ்டிடியஸ் ஸ்பீடாக வளரக்கூடிய பாக்டீரியா வளர்கிறதுக்கு, அண்ட் தென் ஃபாஸ்டிடியஸ் அனரோப்ஸ் ஃபார் கிளினிக்கல் ஸ்பெசிமென்காக யூஸ் பண்ணுறாங்க. இது தவிர பாக்டீரியாய்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் ப்ரோவோட்டெல்லா ஸ்பீஷீஸ் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த கேனாமைசின் வேன்கோமைசின் லேக்டு ஷீப் பிளட் அகார் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லோஃப்ளஸ் மீடியம். இந்த லோஃப்ளஸ் மீடியம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் கோரினி பாக்டீரியா, எஸ்பெஷலி கோரினி பாக்டீரியம் டிஃப்தீரியே. சரியா, கோரினி பாக்டீரியம் டிஃப்தீரியே வந்து அந்த பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மீடியத்தை தான் யூஸ் பண்ணணும், லோஃப்ளஸ் மீடியத்தை தான் யூஸ் பண்ணணும். சரியா. ஸோ அப்போது ஹெமின் சப்ளிமெண்டட் எக் யோக் அகாரும் நியோமைசின் எக் யோக் அகாரும் சேம் தான். அண்ட் தென் கேனாமைசின் வேன்கோமைசின் லேக்டு ஷீப் பிளட் அகார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பாக்டீரியாய்டு அண்ட் ப்ரிவோட்டெல்லா ஸ்பீஷீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. கோரினி பாக்டீரியா டிஃப்தீரியாவை கல்டிவேட் பண்ணணும்னா லியோஃப்ளஸ் மீடியம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஐசோலேட்டர் ஆர் லைசிஸ் சென்ட்ரிஃபியூகேஷன் டியூப். ஓகே. இப்போ இந்த சிஸ்டம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூஸ்டு ஃபார் த ரெக்கவரி ஆஃப் டைமார்ஃபிக் ஃபங்கை அண்ட் தென் அதோட அந்த ஈஸ்ட்டு அதுக்காக, அண்ட் தென் மைக்கோபாக்டீரியா பார்டனல்லா ஸ்பீஷீஸ் ரெக்கவரி, அனரோப்ஸ் நிறைய அனரோப்ஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஹீமோஃபிலஸ் ஸ்பீஷீஸ் அண்ட் நிமோனியா அந்த மாதிரியான ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஸோ இது எல்லாத்துக்குமே எதை யூஸ் பண்ணுறாங்க, ஐசோலேட்டர் ஆர் லைசிஸ் சென்ட்ரிஃபிகேஷன் டியூப் அந்த மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஐசோ சென்சி டெஸ்ட் அகார் அண்ட் பிராத். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டெஸ்டிங் இன் கண்ட்ரிஸ் அவுட் சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட் அந்த மாதிரியான கண்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மீடியம் எது தான், இந்த அனரோப்ஸ். சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், லாக்டோபாசிலஸ் எம்ஆர்எஸ் பிராத். சரியா. ஸோ இந்த லாக்டோபாசிலஸ் எம்ஆர்எஸ் பிராத் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் லாக்டோபாசிலை எதுக்காக கிளினிக்கல் ஸ்பெசிமென்லையும் அப்படின்னா டேரி அண்ட் ஃபுட் ப்ராடக்ட். லாக்டோபாசிலஸ் தானே நமக்கு மில்க் ப்ராடக்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி இந்த டேரி ப்ராடக்ட்டில் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான லாக்டோபாசிலை இருக்கான்னு பார்க்குறதுக்கு we have to use லாக்டோபாசிலஸ் எம்ஆர்எஸ் பிராத் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்தது பாருங்கள், லெவிந்தல் அகார் வித் பேசிட்ரசின் அண்ட் ஹச் இன்ஃப்ளூயன்ஸா. சரியா, ஆன்டிசீரம். ஸோ இந்த மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் சிமிலர் டு சாக்லேட் அகார். ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். சாக்லேட் அகார் மீடியம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னாகும் இதுவும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரியே தான் என்னாகும் இதுலேயும் இருக்கும். ஓகே. ஸோ லிம் பிராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அகாலாக்டியே. ஸோ அப்போ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அகாலாக்டியேவை கல்டிவேட் பண்ணணும்னா எது யூஸ் பண்ணணும், லிம் பிராத் யூஸ் பண்ணணும். சாக்லேட் அகார் மாதிரி எது இருக்கும், லெவிந்தல் அகார் பேசிட்ரசின் பாக்டீரியா வந்து இருக்கும். லாக்டோபாசிலைக்கு லாக்டோபாசிலஸ் எம்ஆர்எஸ் பிராத் யூஸ் பண்ணணும். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லித்தியம் குளோரைடு ஃபினைல் எத்தனால் மோக்ஸா லாக்டம் அகார். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மீடியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் லிஸ்டீரியா மோனோசைட்டோஜீன்ஸ்
மோனோசைட்டோஜீன்ஸுங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த லித்தியம் குளோரைடு அகார் மீடியத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம் வித் 1% ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட். சரியா, லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம் வித் 1% ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட். ஸோ இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மைக்கோபாக்டீரியம் ஹீமோஃபிலம்ங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபெர்ரிக் அமோனியம் சிட்ரேட் வந்து எப்படி, இட் இஸ் அ அடிட்டிவ் தட் அலோஸ் திஸ் ஆர்கானிசம். ஸோ அப்போ இது வந்து இந்த ஃபெர்ரிக் அமோனியம் தான் என்ன பண்ணுது, பர்டிகுலராக அந்த பாக்டீரியாவை வந்து க்ரோ பண்ண வைக்கிது, வளர வைக்கிது. சரியா, அடுத்தது பாருங்கள், லாம்பார்ட் டாவல் எக்யோக் அகார். ஸோ லாம்பார்ட் டாவல் எக்யோக் அகார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் சிமிலர் டு த நியோமைசின் எக்யோக் அகார். இது வந்து இப்போ எப்படி இருக்குமா, நியோமைசின் எக்யோக் அகார் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னாகும் இந்த மீடியமும் வந்து இருக்கும். அடுத்தது லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம். ஸோ இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம் கிராஃப்ட் மாடிஃபிகேஷன். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மைக்கோபாக்டீரியா, இதுவும் அதே தான். அதாவது இது வந்து லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம் வந்து ஐசோலேட் பண்ணி கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே மைக்கோபாக்டீரியா வந்து எதுக்கு ஐசோலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன யூஸ் ஆகும். அடுத்தது லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து என்னது, மைக்கோபாக்டோசல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் என்னதான், மைக்கோபாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அப்போது லாம்பார்ட் டாவல் எக்யோக் அகாரும் நியோமைசின் எக்யோக் அகாரும் எப்படி தான் இருக்கணும், சேமாக தான் இருக்கும். மைக்கோபாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, லோவன்ஸ்டீன் ஜென்சன் மீடியம், ஜென்சன் கிராஃப்ட் மாடிஃபிகேஷன், மைக்கோபாக்டோசல் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரியான எல்லா மீடியமே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லைசிஸ் சென்ட்ரிஃபிகேஷன் டியூப். ஸோ இப்போ இந்த லைசிஸ் சென்ட்ரிஃபிகேஷன் டியூப் வந்து என்னது, இட் இஸ் சிமிலர் டு த ஐசோலேட்டார் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் தென் மெக்கான்கி அகார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி என்ட்ரோகாக்கை அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கை, என்ட்ரோகாக்கைக்கும் ஸ்டெஃபைலோகாக்கையும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மெக்கான்கி அகார் வித் சார்பிட்டால். ஸோ இப்போ இந்த மெக்கான்கி அகார் வித் சார்பிட்டால் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து யூஸ்டு ஃபார் தி ஐசோலேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சார்பிட்டாலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சார்பிட்டால் நெகட்டிவாக. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஈகோலையை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மெக்கான்கி பிராத் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கோலிஃபார்ம் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் கண்டாமினேட்டட் ஃபுட், வாட்டர் ஆர் ஸ்டூல். அதாவது ஒரு கெட்டுப்போன வாட்டர்லேயோ கெட்டுப்போன ஃபுட்டுலேயோ அப்படி இல்லை அப்படின்னு வந்து எனது ஹியூமனோட மோஷன்லேயோ என்ன பண்ணுறாங்க, இந்த கோலிஃபார்ம் ஆர்கானிசம்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பிராத் தான் என்னது, இந்த மெக்கான்கி பிராத். அடுத்தது மேனிடால் எக்யோக் பாலிமிக்சின் பி அகார் மீடியம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பி சீரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ஸ்பெசிமென்ங்கிறது, இப்போ கிளினிக்கல் ஸ்பெசிமென் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான். சரியா, ஸோ அடுத்தது மிடில் ப்ரூக் NH11 அகார். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியம் ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணி கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மிடில் ப்ரூக்ஸ் NH7H11 அகார் மீடியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மேனிடால் சால்ட் அகார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து எதுக்கு ஐசோலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்து இந்த SRESங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் மார்டின் லூயிஸ் அகார் வந்து எதுக்காக, ஐசோலேஷன் ஆஃப் N gonorrhoeae. சரியா, அண்ட் தென் MGITன்னு சொல்லக்கூடிய மைக்கோபாக்டீரியா க்ரோத் இண்டிகேட்டர் டியூப், இந்த மீடியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியல் க்ரோத். சரியா, ஒரு மீடியத்தில் மைக்கோபாக்டீரியல் க்ரோத் வளரணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறதா எது அப்படின்னா வந்து இந்த மைக்கோபாக்டீரியல் க்ரோத் இண்டிகேட்டர் டியூப், ஷார்ட்டாக வந்து MGIT அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் ப்ரூக் NH10 அகார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியல் ஸ்பீஷீஸ் எல்லாமே வளர்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிடில் ப்ரூக் NH9 பிராத் வித் கிளிசரால். ஸோ அந்த கிளிசராலோடு இருக்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஐசோலேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியம் ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மிட்ரிசன் NH11 செலக்டிவ் அகார் மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க,
மைக்கோபாக்டீரியம் ஸ்பீசிஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் மாடிஃபைட் இர்கசால் டைகார்சிலின் பொட்டாசியம் குரோமேட் பிராத். இந்த பிராத் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் ஒய் என்ட்ரோகொலிட்டிகா. சரியா, ஒய் என்ட்ரோகொலிட்டிகா இந்த மீடியத்தை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ மைக்கோபாக்டீரியம் தான் எனது மிடில் ப்ரூக் அண்ட் தென் அதே மைக்கோபாக்டீரியம் தான் வந்து எனது மிட்ஷின்சனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் என்ட்ரோகொலிட்டிகா வந்து மாடிஃபைடு இர்கசால் டைகார்சிலின் பொட்டாசியம் குரோமேட் பிராத். ஓகே, அடுத்தது மாடிஃபைடு தாயர் மார்டின் அகார். சரியா, ஸோ மாடிஃபைடு தயர் மார்டின் அகார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நைசரியா ஸ்பீஷீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மைக்கோபாக்டீரியல் அகார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியம் ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் என்ஏஜி மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஹீமோஃபிலஸ் பாக்டீரியா எல்லாத்துக்குமே எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த என்ஏஜி வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ஸ்பெசிமன். ஸோ இது என்னது, ஒரு கிளினிக்கல் ஸ்பெசிமனாகவும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முல்லர் ஹிண்டன் அகார் அண்ட் வித்தவுட் 5% ஷீப் பிளட். அப்போ முல்லர் ஹிண்டன் அகார் கூட 5% ஷீப் பிளட்டை சேர்த்தும் ஒரு மீடியம் இருக்குது, சேர்க்காமலும் ஒரு மீடியம் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து அந்த நிமோனியா அண்ட் டியூக்ரியை அப்படிங்கிற பாக்டீரியாவை வந்து என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த முல்லர் ஹிண்டன் அகார் வித்தவுட் 5% ஷீப் பிளட் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அடுத்தது முல்லர் ஹிண்டன் அகார் வித் 2% சோடியம் குளோரைடு 2% NaCl வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸை ஐடென்டிஃபை பண்ணி கல்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த முல்லர் ஹிண்டன் அகார் வித் 2% சோடியம் குளோரைடு NaCl வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது முல்லர் ஹிண்டன் பிராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது எதுக்கு அப்படின்னா வந்து டெஸ்டிங் ஆஃப் ஏரோபிக் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம். அப்போ ஏரோபிக் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பண்ணுறாங்க, முல்லர் ஹிண்டன் பிராத்னா எப்போவுமே எப்படி இருக்கும், லிக்விடாக இருக்கும். மீடியம்ங்கிறது மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும், சாலிட் கண்டிஷனில் இருக்கும். சரியா, அடுத்தது நியோமைசின் எக்யோக் அகார். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளாஸ்ட்ரிடியம் ஸ்பீஷீஸ், ப்ரிவோட்டெல்லா இன்டர்மீடியா அண்ட் தென் யூசோபாக்டீரியம் நெக்ரோஃபோரம் அண்ட் தென் இது தவிர ஒரு சில ப்ரிவோட்டெல்லா அந்த லாஷரி இதோட ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நியோமைசின் வான்கோமைசின் அகார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஐசோலேஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஃபியூசோபாக்டீரியம் ஃப்ரம் கிளினிக்கல் ஸ்பெசிமன். அப்போ அந்த ஃபியூசோபாக்டீரியம்ங்கிற கிளினிக்கல் ஸ்பெசிமனை ஐசோலேட் பண்ணி கல்டிவேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, நியோமைசின் வான்கோமைசின் அகார் யூஸ் பண்ணுறாங்க. நியூயார்க் சிட்டி மீடியம் அப்படிங்கிற மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து நைசரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு நியூயார்க் சிட்டி மீடியம் அப்படின்னு சொல்கிற மீடியத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நியூக்ளிக் ஆசிட் டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் டிரான்ஸ்போர்ட் மீடியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் டெஸ்டிங் ஃபார்மட். நிறைய ஹைப்ரிட் மூலமாகவும் நிறைய ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த நியூக்ளிக் அகார் டிரான்ஸ்போர்ட் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பெட்ராக் நானி மீடியம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸான மைக்கோபாக்டீரியம் ஸ்மாக்மட்டிஸ். அப்போ மைக்கோபாக்டீரியம் ஸ்மாக்மட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்ட் அகார். இந்த மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மோனோசைட்டோஜீன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சிடேட்டிவ் ஃபெர்மெண்டேஷன் பாலிமிக்சின் பேசிட்ரிசின் லாக்டோஸ் அகார். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கெப்பாசியாங்கிற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் பி அகார் மீடியம் வந்து இட் இஸ் ஒரு என்ரிச்டு மீடியம்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்டெஃபைலோகாக்கையை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபினைல் எத்தில் ஆல்கஹால் அகார். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து ஃபாஸ்டிடியஸ் அண்ட் ஸ்லோலி க்ரோயிங் பாக்டீரியா. ஃபாஸ்ட்டாக வளர்றதையும் இது வளர வைக்கும் அண்ட் தென் ஸ்லோவாக வளர்றதையும் இது என்ன பண்ணும், வளர வைக்கும். சரியா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து PLM5TM. இந்த மீடியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கல்டிவேஷன் ஆஃப் லெப்டோஸ்பைராவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாலிசார்பேட் 80 மீடியம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து எலிங்காசன் மெக்லாக் அண்ட் ஜான்சன் ஹாரிஸ் மீடியம் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். அண்ட் தென் PRAS மீடியம். இது எதுக்காக அப்படின்னா வந்து ஆக்சிஜனை வந்து எலிமினேட் பண்ணி என்ஹான்ஸ் க்ரோத் ஆஃப் அனரோபிக். அப்போது ஏதாவது ஒரு மீடியமில் ஆக்சிஜன் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி அனரோபிக் பாக்டீரியாவை வளர வைக்கிறது என்னது PRAS மீடியா. அடுத்தது சூடோமோனஸ் கெப்பாசியா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து பேசிலஸ் கெப்பாசியா வந்து என்ன பண்ணுறாங்க, வளர வைக்கிறதுக்கு. அண்ட் தென் இது வந்து எனது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஸ்பெசிமன் ஃப்ரம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பேஷண்ட். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கிறவங்க அந்த பேஷண்ட்கிட்ட இருந்து எடுத்த அந்த பாக்டீரியா வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா,
அடுத்தது ராம்பாச் அகார், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து குரோம் அகார் மீடியம் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ரேபாட் பேசிலரிஸ் என்ரிச்மெண்ட் பிராத், இது எதுக்காகனா சால்மோனல்லாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ரேகன் லாவ் மீடியம், இது எதுக்காகனா பேசிலஸ் பெர்டுசிஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது சால்மோனல்லா ஷைஜெல்லா அகார் வந்து சால்மோனல்லாவும் ஷைஜெல்லாவையும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஷேட்லர் அகார் மீடியம் எதுக்காக அப்படின்னா வந்து அனரோபிக் பாக்டீரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்லைஃபர் கிராமர் அகார் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் செலனைட் பிராத் வந்து எதுக்கு சால்மோனல்லா அண்ட் ஷைஜெல்லா ஸ்பீஷீஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் சென்சி டெஸ்ட் அகார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எங்கே அப்படின்னா வந்து யுனைடெட் ஸ்டேட் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்கிரோ மீடியம் வந்து கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸ்க்கும் ஸ்டெஃபிலோகாக்கஸ் செலக்டிவ் அகார் எதுக்காகனா ஸ்ட்ரெப்டோகாக்கையை கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் டெட்ராதயோனைட் பிராத் பேஸ் வந்து எதுக்கு சால்மோனல்லாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் தேயர் மார்டின் அகார் மீடியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நெய்சரியா ஃப்ரம் கிளினிக்கல் ஸ்பெசிமன் நெய்சரியாவை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. தென் டின்ஸ்டேல் அகார் வந்து எதுக்காக சிஸ்டின் டெல்லூரிட் பிளட் அகார் மாதிரியே தான் இது வந்து இருக்கும். அண்ட் தென் ட்ரிப்டிகேஸ் ஆய் அகார் வித் ஹார்ஸ் ஆர் பிளட் ரேபிட் பிளட் வந்து எதுக்காக ஹீமோஃபிலஸ் ஸ்பீஷீஸை வந்து என்ன பண்ணுறாங்க ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ மீடியமும் எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கிறத பார்த்தாச்சு. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போமா. ஸோ விச் மீடியம் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் அண்ட் கல்ச்சர் லெஜியனல்லா ஸ்பீஷீஸ். லெஜியனல்லாக்கு என்னது பஃபர்டு சார்கோல் ஈஸ்ட் அகார் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் எந்த மீடியம் வந்து கேம்ஃபைலோபாக்டர் ஸ்பீஷீஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செஃபோபெராசோன் வான்கோமைசின் ஆம்ஃபோடெரிசின் பி மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் விச் மீடியம் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் ஃப்ரான்சியல்லா ஸ்பீசிஸ். ஃப்ரான்சியல்லாக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க சிஸ்டின் குளுக்கோஸ் பிளட் அகார் மீடியம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் விச் மீடியம் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் மைக்கோபாக்டீரியத்துக்கு எதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மிச்சிசன் 7H11 செலக்டிவ் அகார் மீடியம். விச் மீடியம் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் எல் மோனோசைட்டோஜீன்ஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அகார் ஆக்ஸ்ஃபோர்ட் அகார் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் தென் அதை பார்த்து முடிச்சுட்டு அதோட கல்ச்சர் மீடியா எல்லாமே பார்த்தாச்சு. டிஃப்ரெண்ட் மீடியா அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன், ஓகேவா, அது எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்க்க போகிறோம். We will see in the next class. Thank you.